அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்ஆனுடைய வசனங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இறைவனுடைய அருளால் நிறைய விஷயங்கள் இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வரான். தொடர்ந்து இப்படி நம்ம வாழலாம், இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக இறைவன் சொல்லிக்கிட்டே வரான். ஸோ ரீசெண்டாக நம்ம பார்த்த வரைக்கும் 5வது அத்தியாயம் 62வது வசனத்தில் பெரும்பாலானவங்க பாவத்திலையும் வரம்பு மீறிய செயல்கள்லையும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலையும் விரைந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எவ்வளோ தீமையானது தெரியுமா அப்படின்னு இறைவன் பேசியிருந்தான். ஸோ இன்றைக்கி 63வது வசனத்துலேருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். லவ்லா என் ஹாஹுமுர் ரபா லவ்லா என் ஹாஹுமுல், அதாவது அவர்கள் தடை செய்ய வேண்டாமா. ரப்பானியூன, ரப்பானி அப்படின்னா குருமார்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, படித்து கொடுக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் குருமார்கள். வல் அஹ்பாரு, அஹ்பாரு அப்படின்னா பண்டிதர்கள். அன் கௌலிஹிம், அவர்களுடைய பேச்சிலிருந்து. இஸ்ம, இஸ்ம அப்படின்னா பாவமான. வ அக்லிஹிமு, இன்னும் அவர்கள் விழுங்குவது. சுஹுத்த, விளக்கப்பட்டதை. லபிஇஸ மா கானு யஸ்னஊன், அதாவது தீய வார்த்தைகளை பேசுவதில் இருந்தும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதில் இருந்தும் அவர்களின் குருமார்களும் அறிஞர்களும் அவர்களை ஏன் தடுப்பதில்லை? வாழ்நாள் முழுவதும் இவர்கள் புரிந்து வரும் சாதனை எத்தனை மோசமானது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அதாவது ஒவ்வொரு சமூகத்திலையுமே படித்தவங்கன்னு இருப்பாங்க, குருமார்கள்னு இருப்பாங்க. நம்ம இஸ்லாமியர்களில் ஹஸ்ரத்மார்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பாதிரியார்கள், இன்னும் பூசாரிகள், இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே அவங்கவுங்களில் படித்தவங்க இருக்காங்க. அல்லாஹ் கேட்குறான், இந்த மாதிரியான தீய செயல்கள் இந்த மக்கள் செய்கிறாங்க, ஏன் இந்த குருமார்களும் இந்த அறிஞர்களும் இவங்களெல்லாம் தடுக்கிறதில்ல? வாழ்நாள் முழுவதும் இவங்க இதை சாதனையாக நினச்சிக்கிறாங்க, ஆனால் இது எவ்வளோ மோசமானது அப்படின்னு இறைவன் கேட்குறான். சிந்திச்சு பாருங்கள். நம்மளோட விஷயங்கள்லையும் நம்ம அதாவது தடுக்கணுமா? இந்த மாதிரி செய்யாதீங்க சொல்கிறது மட்டும் போதுமா? யோசிச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்மளும் குழந்தையாக இருந்து வந்திருக்கோம், நமக்கும் தெரியும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம அம்மா எப்போ பாரு நம்ம அம்மாவோ நம்ம அத்தாவோ இதை செய் அதை செய்யன்னு சொன்னால் நமக்கு கோவமாக வரும். ஹோம்ஒர்க்கு பண்ணு அப்படின்னா கோவமாக வரும். இதே அம்மா நம்ம கூட உட்காந்துக்கிட்டு நீ ஹோம்ஒர்க் பண்ண, நானும் உன் கூட இருக்கேன் அப்படி சொன்னாங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கக்கிட்டேயும் நம்ம என்ன பண்ணுறோம், நீ ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு நம்ம டிவியோ அல்லது ஏதோ ஹதீஸோ அல்லது ஏதாவது வகுப்புலையோ நம்ம இருக்கோம். ஆனால் அந்த குழந்தையோட நானும் சரி உன் கூட சேர்ந்து நானும் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், நீ உன் ஹோம்ஒர்க்கை பண்ண, நான் ஏன் ஹோம்ஒர்க்கை பண்ணுறேன் அப்படின்னு உட்காரும்போது, இல்லை நீ என்ன பண்ணுறன்னு நான் பார்க்குறேன், உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம அம்மா நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தான் செய்யணும். ஸோ அப்படி தான் இந்த குருமார்களும் பாதிரிமார்களும் என்ன பண்ணணும், நான் தான் இதை முதல்ல செஞ்சு காமிக்கணும். நீங்கள் நல்ல வழியில் பொருள் ஈட்டி சம்பாதிங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பாருங்கள், வேலை பார்த்துட்டு நீங்கள் கொண்டு வர காசில் ஜக்காத்தாக எனக்கு இந்த அமௌண்ட்டு கொடுத்துருங்க, இதை நான் என்கிட்ட நீங்கள் கொடுக்கணும், நான் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் நான் பண்ணுவேன். இதுக்கு பேர் நாங்கள் ஜமாத்துன்னு வச்சுருப்போம், இதில் நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுத்த மாதிரிலாம் வராது, நான் கொடுத்த மாதிரி தான் வரும். ஆனால் பேரளவில் நான் இந்த ஜக்காத்தை வாங்கி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்.
உங்ககிட்ட இருந்து நான் சதக்காவை வாங்கி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். நான் என்ன வேலை பார்க்குறேன்? அதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்ல. இதை விட பெரிய வேலை என்ன இருக்குது? அப்போ இதே மாதிரி தான் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கோவில்களில் இருக்கோம், நாங்கள் சர்ச்சில் இருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீங்கள் சம்பாரித்து அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை எங்களுக்கு கொடுங்க, கொஞ்சம் இதில் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். நம்மளாவது பரவாயில்ல, மாஷா அல்லா, நம்மளாவது கொஞ்சம் தான் கொடுக்குறோம். ஆனால் நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, கம்பல்சரி இந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்கணும், கம்பல்சரி உங்களோட இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இதுக்கு கொடுக்கணும், கோயில் அறக்கட்டளைக்கு கொடுக்கணும், கம்பல்சரி இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஊருக்கு கொடுக்கணும், ஜமாத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த தவறுகளை நீங்கள் ஏன் வந்து திருத்த மாட்டீங்க? அப்போ திருத்துறதுனா நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். எனக்கு வேறு வழியே இல்லை, நான் வந்து ஒரு வேலை நான் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா நான் வந்து வட்டிக்கு தான் வாங்குகிற மாதிரி இருக்குது. சரி, ஆனால் வட்டிக்கு வந்து என்னால் இப்போதைக்கு வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஜமாத்துகள் என்ன பண்ணுறாங்க, வட்டி இல்லா கடன் கூட கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த சிலர் என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் வட்டிக்கெலாம் வாங்கக்கூடாது, நீங்கள் அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க, அல்லது வேறு எல்லார்கிட்டையும் உதவியை கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீங்க? நீங்கள் ஏன் அவங்களோட இல்லை, அவங்கள மாதிரி நீங்கள் ஏன் உழைக்கிறது இல்லை? இதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் கேட்டாங்க, இருக்கிற எல்லா நல்லடியார்களும் கேட்டாங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கேட்டாங்க. இதைத்தான் இவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. அது எப்படி இன்றைக்கி நமக்கு பொறுத்துக்க முடியலல்ல, அது எப்படி ஒரு முஸ்லீமை போயிட்டு மற்ற ஹிந்துஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி எல்லாரும் சமம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நமக்குள்ளே எப்படி தோணுதோ அதே தான் அந்த குருமார்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமும் கூட. நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ ஓதியிருக்கோம், நாங்கள் இவங்களுக்கு ஈக்குவல் ஆகிடுவோமா? அப்போ நீங்கள் சம்பாதிச்சதை எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு இந்த மக்கள், இந்த ஆலிம்கள், நம்ம ஆலிம்கள் இல்லை, இறைவன் பாதுகாப்பானாக சில ஆலிம்கள், இறைவன் பாதுகாப்பானாக சில ஆலிம்கள், சில உலாமாக்கள், சில பூசாரிகள், ஸோ இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உழைக்க மாட்டோம், நீங்கள் உழைச்சதை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இது எவ்வளோ மோசமானது அப்படின்னு இறைவன் கேட்குறான். யோசிச்சு பாருங்கள். இந்த தேவையற்ற இப்போ வந்து இன்ஃபேக்ட் இந்த ஜக்காத்துக்கே நான் ரீசண்டானா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தில் நான் பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம சம்பாதிச்சிருப்போம், நம்ம சம்பாதிக்கிறதுல சில நேரங்களில் தவறான முறையில் கூட வந்துடும். அப்படி வந்துட்டுச்சு அப்படின்னா இந்த ஜக்காத்து கொடுக்கறதுனால நம்ம பணம் வந்து சுத்தமாயிடும், நம்மளுடைய சம்பாத்தியம் சுத்தமாயிரும். எவ்வளோ ஒரு மோசமான நிலைப்பாடு இது. அது எப்படி தப்பான செயலில் வந்த பணம் வந்து ஜக்காத்து கொடுத்தோன்னா சுத்தமாயிடும்? அப்போ மற்றவங்க நான் எவ்வளோ வட்டிக்கு விட்டாலும் நான் வந்து இந்த கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பாங்கு தானே நமக்கும். இந்த மாதிரி வரதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் ஏன் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து தடுக்கலை? அப்போ நீங்கள் சம்பாதிச்ச பணம் சரியான வகையாக இருந்தால் தான் இன்றைக்கி. ஆனால் நிறைய பேர் எல்லா மதத்தினர்லேயும் சிலர் இருக்காங்க, நீங்கள் நல்ல முறையில் சம்பாதிச்சாதான் நாங்கள் வந்து அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ ஆட்களையும் நம்ம பார்க்குறோம். அவங்கள அல்லாஹ் ஒன்றும் கேட்கலை. அப்படி இல்லாமல் நம்மளுடைய சுய லாபத்துக்காக நீங்கள் என்ன வேணால் தப்பு பண்ணிவிட்டு பாவ மன்னிப்பு கேளுங்க, இறைவன் பாவத்தை மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரையும் பார்த்து இறைவன் இந்த வார்த்தையை கேட்குறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வக்காலத்தில் யஹூது,
யூதர்கள் சொல்கிறாங்க, யதல்லாஹி மஹ்லூலத்து, அதாவது அல்லாஹ்வின் கை வந்து கட்டப்பட்டிருக்குது. குல்லத் ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டன. வலு இனு, சபிக்கப்பட்டனர். வலு இனு அப்படின்னா சபிக்கப்பட்டனர். பிமா காலு பல் யதாஹு, யதாஹு அப்படின்னா அவனுடைய இரு கைகள். மபுசூத்தான், மபுசூத்தானி அப்படின்னா விரிக்கப்பட்டுள்ளன. யுன்ஃபிகு, தர்மம் புரிகிறான். கைஃப யஷாஉ வலயஸீதன்ன கசீரன் மின்ஹும் மா உன்சில, உன்சில அப்படின்னா இறக்கப்பட்டது. இலைக்க மிர் ரப்பிக துகுயானன், வரம்பு மீறுவதை. வக்குஃபுரன், இன்னும் நிராகரிப்பை. அல்கைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்ஸாஅ இலா யௌமில் கியாமத்தி குல்லமா அவுகது நாரல் லில் ஹர்பி அத்ஃபஅஹல்லாஹு வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபசாதன் அப்படின்னா கலகம். பூமியில் கலகம் செய்கிறதுக்காக விரைகிறாங்களாம், வேகமாக வராங்க. வல்லாஹு லா யுஹிப்புல் முஃப்சிதீன், யூதர்கள் சொல்கிறாங்களாம், அல்லாஹ்வுடைய கை வந்து கட்டப்பட்டிருக்கு. கட்டப்பட்டிருப்பவை அவர்களுடைய கைகள் தான். ஸோ அந்த யூதர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம நிறைய விஷயங்களில் பார்ப்போம், இறைவனோட கை கட்டப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் வந்து இறைவனால் அதை இந்த சாமினால் எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கொஞ்சம் சூப்பர்ஸ்டிஷியஸான, கொஞ்சம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட, ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரிலாம் பேசுவாங்க. யூதர்கள் பிளாங்காக என்ன சொல்கிறாங்களாம், அல்லாஹ்வுடைய கை வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்களாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உண்மையிலேயே அவங்களோட கை, அந்த யூதர்களுடைய கை தான் கட்டப்பட்டிருக்கு. அவங்க பேசிக்கொண்டிருந்த இந்த பேச்சின் காரணமாக சாபத்துக்கு உள்ளானாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சதுனால அவங்கள நாம் சபிச்சோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். இன்னும் இறைவன் சொல்கிறான், இறைவனோட கைகளோ விரிந்து இருக்கின்றன, நான் நாடும் விதத்தில் அவன் அள்ளி வழங்குகிறான். அவன் கை ரொம்ப, அவன் யாருக்கு கட்டுப்பட்டவன் சொல்லுங்கள்? ஸோ அவன் தான் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான். உண்மை என்னன்னா, உம்முடைய இறைவன்கிட்ட அளவில் இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதம் அவர்களில் பெரும்பாலோரிடம் வரம்பு மீறலையும் அசத்திய போக்கையும் இன்னும் அதிகப்படுத்திவிட்டது. ஸோ இந்த வேதம் என்னாகதான் அல்லாஹ் சொல்கிறான், நீ வந்து இந்த குரானில் இறைவன் வந்து நல்ல மாதிரி நடந்துக்கோங்க, மற்ற மனுஷங்களோட நல்ல மாதிரி நடங்க, எல்லாரோட சேர்ந்து எல்லாரும் உழைங்க, எல்லாரும் எனக்காக வேலை பாருங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறது இந்த இந்த ரப்பானி இவங்களுக்கும் இன்னும் அந்த உயர்ந்தவங்களுக்கும் உயர்ந்தவர்களாக சொல்லக்கூடியவர்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. என்ன சொல்கிறாங்க, இன்னும் வந்து ரொம்ப வரம்பு மீறல்களை அசத்திய போக்க இன்னும் அதிகப்படுத்துது. அப்போ என்ன நீங்கள் வேலை பார்க்க சொல்கிறீங்களா, நான் இங்கே எப்படி வேலை பார்க்குறதா, ஐயோ அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் இப்போ வந்து அதுக்காக இப்போ டீச்சர் இப்போ வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அது பிரச்சனை இல்லை. அது வந்து அவங்களும் அதுவும் ஒரு உழைப்பு தான். காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுடைய பேச்சு அது அவங்களுடைய அவங்க எல்லாராலையும் எல்லாமே கற்றுக் கொடுத்துட முடியாது. ஸோ அவங்க கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த வளமை வந்திருக்கு, அவங்க அதுக்கான உழைப்பில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய உழைப்பு, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கற்றுலாம் கொடுக்க மாட்டேன், நான் வந்து உங்களுக்கு வந்து இது சரி இது தப்புன்னு சொல்லுவேன், நான் வந்து நல்லது கெட்டதுக்கு எதுவும் சொல்லுவேன்.
நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் பூஜை பண்ணுவேன், நான் வந்து ஃபாத்தியா ஓதுவேன், அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு காணிக்கை செலுத்தணும், நீங்கள் எனக்கு பணம் தரணும். இப்படி நான் வேலை செய்யாமல் உங்ககிட்ட ஒப்பி அடித்து நான் பணம் வாங்குறேன்ல, அதைத்தான் இறைவன் சொல்கிறான், செய்யாதீங்க. ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது இவங்களுக்கு இன்னும் கோபம் வருது. என்னடா இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ ஜம்முன்னு இருந்துட்டோம், இப்போ வந்து இதெல்லாம் வேணாம் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மேலும் இதுக்கு தண்டனையாக மறுமை நாள் வரைக்கும் அவங்கக்கிடையே பகைமையும் வெறுப்பு உணர்ச்சியும் நாம் விதைத்து விட்டோம். போர் நெருப்பை அவர்கள் மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதனை அணைத்து விடுகிறான். அவர்கள் பூமியில் குழப்பத்தை பரப்ப முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இத்தகைய குழப்பவாதிகளை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பது இல்லை. பாருங்கள், எவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப பிரமிப்பான விஷயங்களை இறைவன் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு வந்துடுவான். ஸோ சில மக்கள் இருக்காங்க, அதுவும் முக்கியமாக இந்த யூதர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவங்க வந்து அல்லாஹ்வோட கை கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்க கை தான் கட்டப்பட்டிருக்கு, இவங்க தான் சாபம் வாங்கியிருக்காங்க, அல்லாஹ்வுடைய கைகளோ விரிந்திருக்கு, அல்லாஹ் தான் நாடுபவர்களுக்கு எல்லாத்தையுமே வாரி வழங்குறான். ஸோ இதனால் உண்மை என்னன்னா, இறைவன்கிட்ட இருந்து உனக்கு அதாவது நபிக்கு வந்த இந்த வேதத்தில் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, வரம்பு மீறலையும் அசத்திய போக்கையும் அதிகப்படுத்துது. ஏன் அதிகப்படுத்துச்சு, அதுக்கான ரீசனும் எல்லாம் சொல்லுவான். ஆனால் இவங்க வந்து அதை ஏற்றுக்கிறவே இல்லை. இன்னும் ஆல்ரெடி நான் வந்து தப்பான வழியில் தான் இருக்கேன், அப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கை பண்ணுறீங்க அப்படின்னா நீ என்ன சொல்கிறதுனா இன்னும் மோசமாக தான் போவேன் அப்படின்னு நான் போகிறேன். அந்த மாதிரி தான் இந்த யூதர்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு இவங்க இப்படி வந்து வரம்பு மீறிய போக்கை அதிகப்படுத்தினாங்க, இதுக்கு தண்டனையாக இவங்களுக்கு இடையிலேயே, இந்த யூதர்களுக்கு இடையிலேயே அல்லாஹ் என்ன பண்ணுறான், பகைமையையும் வெறுப்பு உணர்ச்சியையும் விதைச்சி வைக்கிறான். ஸோ நல்லா கவனிங்க, இறைவன் சொல்கிற அந்த விஷயம், இவங்க இந்த யூதர்களுக்கு இடையவே உங்களுக்குள்ளேயே வந்து அல்லாஹ் வந்து அந்த பகைமை உணர்வை போடுறான். அதே மாதிரி இவங்க போர் அப்படிங்கிற அந்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா அதை அணைச்சி விடுறான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூமியில் குழப்பத்தை பரப்ப முயற்சி செய்கிறாங்க, அதாவது ஃபஸாத். ஸோ இவங்க வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு நல்லா பேசவே இல்லை. குழப்பத்தை பரப்ப, ஒருத்தருக்கு அவங்க அடிச்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள வெறுப்பு இருக்கும், அந்த வெறுப்பை கொண்டு நம்ம அடிச்சுக்கிற மாதிரி அவங்க வந்து ஏதாவது கலகம் ஏற்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி இந்த குழப்பவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்த முனைகிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இந்த குழப்பவாதிகளை ஒருபோதும் நேசிக்க மாட்டான். யூதர்கள்னு டைரெக்டாக பேரை கூப்பிட்டு இங்கே பாருங்கள், டைரெக்டாக கூப்பிட்டுட்டான் அல்லாஹ். யஹூதியா சம்திங் சொல்லியிருப்பானே, காலத்தில் யஹூது, அந்த யூதர்கள் சொல்கிறாங்களாம் காலத்தில் யஹூது அப்படின்னு நல்லா பேசியிருந்தான். ஸோ யூதர்களை பற்றி அல்லாஹ் ரொம்ப அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டான். அடுத்த ஆயத்து பாருங்கள், வலவ் அன்ன அஹ்லல் கிதாபி ஆமனு வத்தகுல கஃபர்னா அன்ஹும் சய்யிஆத்திஹிம் வல அதுகல்னாஹும் ஜன்னாத்தின் நஈம். இப்போ வேதம் அருளப்பட்டவர்கள் இவ்வரம்பு மீறிய போக்கினை கைவிட்டு நம்பிக்கை கொண்டு மேலும் இறையச்சத்துடன் செயல்பட்டிருந்தால் அவர்களின் தீமைகளை அவர்களை விட்டு நாம் அகற்றியிருப்போம், மேலும் அருட்கொடை நிரம்பிய சுவனங்களில் அவர்களை நுழையச் செய்திருப்போம். ஸோ இப்போ யூதர்களை பற்றி பேசினா அல்லாஹ் அதோட அந்த டாபிக் முடிஞ்சிட்டு அடுத்து வேதம் அருளப்பட்டவர்கள்னு சொல்கிறான். ஸோ யாருக்கெல்லாம் வேதம் அருளப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது.
ஸோ வேதம் அருளப்பட்டவங்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த வரம்பு மீறிய போக்கினை விட்டுட்டு யார் இறை நம்பிக்கை கொண்டு மேலும் இறையச்சத்தோடு செயல்பட்டிருந்தா. ஸோ இங்கே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்ங்கிறது உங்களையும் என்னையும் படைத்த அந்த இறைவன், அவன் மீது நம்ம நம்பிக்கை கொண்டு இன்னும் அவனுக்கு பயந்து செயல்படுறதுனா என்ன? அவனுக்கு பயந்து அவனுடைய வேலையை செய்கிறது, அவன் நமக்கு சொன்ன வேலையை செய்கிறது. அவன் என்ன வேலை நமக்கு சொல்லியிருக்கான்? நம்ம ஒவ்வொருவருக்கும் எதில் நாட்டம் இருக்கோ, எந்த விஷயத்தை அது ஒரு ஃபுட்டு ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், ஒரு எஜுகேஷனாக இருக்கலாம், சொல்லித்தர விஷயமாக இருக்கலாம், கைவினை பொருட்களாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸு தைக்கிறதா இருக்கலாம், இன்னும் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், வரைகிறதா இருக்கலாம், எதுவோ உங்களுக்கு எது தெரியுதோ அதை வச்சு உங்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் பயனுள்ளதாக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே இறையச்சத்தோடு செயல்படுறது தான். ஸோ இப்படி நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தீமைகளை நம்மளை விட்டு இறைவன் நீக்குவான். அதான் சொல்கிறான், இப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய தீமைகளை அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு நாம் அகற்றியிருப்போம். மேலும் அருட்கொடை நிரம்பிய சுவனங்களில் அவர்களை நுழைய செய்திருப்போம். ஸோ ஒருவேளை இந்த மக்கள் இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணி இன்றைக்கி பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மக்கள் எப்போ அல்லாஹ் நம்பி அல்லாஹ்க்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, ஒருவேளை அப்படி ஆரம்பிச்சிருந்தா அல்லாஹ் என்ன பண்ணியிருப்பானா, உங்களுடைய தீமைகளெல்லாம் நாங்கள் மன்னித்து எங்களுடைய அருட்கொடையை உங்களுக்கு கொடுத்து சுவனங்களில் உங்களை நுழைய செய்திருப்பேன் அப்படின்னு இறைவன் பேசுகிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலவ் அன்னஹும் அகாமுத் தௌராத்த வல் இன்ஜீல வமாவுன்சில இலைஹிம் மிர் ரப்பிஹிம் லிஅகலு மின் ஃபௌகிஹிம் வமின் தஹதி அர்ஜுலிஹிம் மின்ஹும் உம்மத்தும் முக்தஸித கசீரும் மின்ஹும் சாஅமா யஅமலூன். மேலும் தௌராத்தையும் இன்ஜீலையும் மற்றும் தம் இறைவனிடமிருந்து தமக்கு இறக்கி அருளப்பட்ட இதர வேதங்களையும் அவர்கள் முழுமையாக நிலைநாட்டி இருந்தால் அவர்களுக்காக ஆகாரம் மேலிருந்தும் பொழிந்திருக்கும், கீழிருந்தும் பொங்கி பெருகியிருக்கும். ஆயினும் அவர்களில் சிலர் நேர்மையாளர்களாய் இருக்கின்றனர். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் தீய செயல்கள் புரிபவர்கள் ஆவார்கள். யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவங்கெல்லாம் தௌராத்தையும் இன்ஜீலையும் இன்னும் இறைவன்கிட்ட இருந்து தமக்கு இறக்கி அருளப்பட்ட மற்ற வேதத்தையும் முழுமையாக நிலைநாட்டி இருந்தா இவங்களுக்காக. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒட்டுமொத்த உலகமுமே நம்ம சாப்பாடுக்காக தானே இயங்குது. அந்த சாப்பாடை மையப்படுத்தி தான், உணவை மையப்படுத்தி தான் நம்ம உழைக்கிறோம், நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், தௌராத்தையும் இன்ஜீலையும் நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தி இருந்தீங்கன்னா, ப்ராப்பராக நிலைநாட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு நான் ரொம்ப இலகுவாக கொடுத்துருப்பேன், மேலேருந்து பொழிஞ்சிருக்கும், கீழேருந்து பொங்கியிருக்கும். அப்படின்னா ப்ராப்பரான ஃபுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆனாலும் இதில் சிலர் இருக்காங்க, அவங்க நல்ல முறையில் இருக்காங்க, நேர்மையாளர்களாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலானவங்க தீய செயல்கள் தான் செய்கிறாங்க. அல்லாஹ் எடுத்துக்காட்டி சொல்கிறான். ஸோ இதே வசனங்கள் தான் நமக்கும். நம்மளும் ஒரு வேளை குர்ஆனை தெளிவாக புரிஞ்சிருந்தோம், அதை நிலைநாட்டி இருந்தோம் அப்படின்னா நமக்கும் அல்லாஹ் நம்மளுடைய ஃபுட்டு, நம்மளுடைய தேவைகளை ரொம்ப ஈஸியாக ஆக்கியிருப்பான். ஆனால் நம்ம அதை செய்யலை. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். யா ஐயுஹர் ரசூலு பில்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக் வ இல்லம் தஃப்அல் ஃபமா பல்லகுத ரிசாலத வல்லாஹு யஅசிமுக மினன்னாஸ் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். இப்போ தூதரே, உம்முடைய இறைவனிடமிருந்து உம்மீது இறக்கி வைக்கப்பட்டவற்றை மக்களுக்கு எடுத்து உரைத்து விடுவீராக.
நீர் அவ்வாறு செய்யாவிடில் அவன் வழங்கிய தூதுத்துவ பொறுப்பை நிறைவேற்றியவராக மாட்டீர். அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுபவனாக இருக்கிறான். உங்களுக்கு எதிராக நிராகரிப்போருக்கு வெற்றிக்கான பாதையை அல்லாஹ் ஒருபோதும் காண்பிக்க மாட்டான். இது அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்குச்சு. இன்றைக்கி அதை நம்ம பார்க்குறோம்ல. நம்ம நபி இல்லை, ஆனால் அல்லாஹ் சொன்ன இந்த வேலையை நம்மளும் செய்யணும். நம்மளும் நபியுடைய உம்மத் அப்படின்னு பேசுகிறோம். அப்படின்னா நபி, அதாவது நான் எப்போ எங்கள் அம்மாக்கோ எங்கள் அத்தாக்கோ நான் வாரிசாவேன், அவங்க வேலையை நான் எடுத்து செய்யும்போது தான் வாரிசாவேன். ஸோ அப்போ நபியோட வாரிசு நம்ம அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம எப்போ அதுக்கு தகுதி அடைவோம்? அவருக்கு சொன்ன அந்த வேலையை நம்ம செய்யும்போது. ஸோ இது நமக்கும் பொருந்தும். ஸோ அல்லாஹ் அன்னைக்கு காலகட்டத்துக்கு நபிக்கிட்ட சொல்கிறான், அதாவது இறைவன் உங்ககிட்ட சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா அவன் வழங்கிய அந்த தூது பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றியவராக மாட்டீங்க. நிச்சயமாக மற்ற மனிதர்களோட தீங்கிலிருந்து இறைவன் உங்களை காப்பாற்றுவான். உங்களுக்கு எதிராக இந்த நிராகரிப்போருக்கு, ஸோ இந்த நிராகரிப்போர் அப்படிங்கிறது என்றைக்குமே வெறும் சிலை வணங்குறவங்க அப்படின்னு யோசிக்காமல், சிலைன்ற ஒரு போர்வைக்குள்ளே தங்களை மக்கள் வணங்கணும் அப்படின்னு நினச்சவங்க, அதாவது என் பேச்சை தான் நீ கேட்கணும், எல்லாத்தையும் விட டாப் நான் தான் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ அவங்க தான் நிராகரிப்பாளர்கள். ஸோ அவங்களோட நீங்கள் வெற்றிக்கான அவங்களுக்கு வெற்றி ஒருபோதும் கிடைக்காது. ஸோ நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயங்களை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க உங்ககிட்ட எப்போதுமே அவங்களுக்கான வெற்றி பாதையை இறைவன் ஒருபோதும் காமிக்க மாட்டான் அப்படின்னு இறைவனே சொல்கிறான். ஸோ நம்மளும் நம்ம நேரான வழியில் சம்பாதிச்சா, நேரான வழியில் நம்ம நடந்தால் நம்ம நல்லா இருக்க முடியுமா, நமக்கு செல்வம் கிடைக்குமா, நம்ம இந்த உலகத்தில் மதிக்கப்படுவோமா அப்படிலாம் நமக்கு யோசனை வரும். ஆனால் எப்போ நம்ம அல்லாஹ்வுடைய விஷயங்கள், அல்லாஹ் இப்படி தான் இருக்க சொல்லியிருக்கான், எல்லாரையுமே ஒரு வேலை பார்த்து ஒரு உழைத்து அதன் மூலமாக வரக்கூடியதை எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்க வச்சுருக்கான். நான் ஒரு பெண் தான் இருந்தாலும் நான் என்னோடய வீடு, என்னோடய கணவன், என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் என்னால் மற்றவங்களும் பயனடையணும், அதுவும் சரியான முறையில். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வகையிலையுமே நான் மற்றவங்களை எந்த வகையிலையுமே பாதிப்புக்கு ஆளாக்கிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி யோசித்து நீங்கள் செயல்படுங்க. அல்லாஹ் உங்களுக்கான வெற்றி பாதையை வழங்குவான் அப்படிங்கிற மாதிரி அவனே வாக்குறுதி தரான். அடுத்த ஆயத்து பாருங்கள். குல் யா அஹ்லல் கிதாபி லஸ்தும் அலா ஷைஇன் ஹத்தா துகீமுத் தௌராத்த வல் இன்ஜீல வமா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலயஸீதன்ன கஸீரம் மின்ஹும் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக துக்யான வ குஃப்ரா ஃபலா தஅஸ அலல் கௌமில் காஃபிரீன். அப்போ வேதம் அருளப்பட்டவர்களே, தௌராத்தையும் இன்ஜீலையும் மற்றும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இதர வேதங்களையும் முழுமையாக செயல்படுத்தாதவரை நீங்கள் எந்த அடிப்படையிலும் இல்லை என்று நபியே தெளிவாய் கூறிவிடுங்கள். உம்மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேத கட்டளை அவர்களில் பெரும்பாலோரிடம் வரம்பு மீறலையும் நிராகரிப்பையுமே இன்னும் அதிகப்படுத்திவிட்டது. ஆயினும் நிராகரிப்போரின் நிலை குறித்து சிறிதும் நீர் வருந்தாதீர். ஸோ திரும்ப இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இப்படி தான் இருந்தாங்க. எல்லாரும் இல்லை, பட் ரொம்ப டாப் மோஸ்டில் இருந்தவங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் முழுசாக எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் குரானெல்லாம் ஃபாலோ பண்ணணும்லாம் இல்லை, அதை பற்றி எல்லாம் பேசவே இல்லை. நீங்கள் உங்கள் வேதத்தில் உள்ளதையாவது தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். ஏன்னா அதுவுமே அல்லாஹ் தானே இறக்கியிருக்கான். தௌராத்தாக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும், அதையும் யார் இறக்கியிருக்கா? அல்லாஹ் தான் இறக்கியிருக்கான். உங்களுடைய வேதத்தில் இருக்கிறத நீங்கள் ப்ராப்பராக செயல்படுத்துங்க. அதை செயல்படுத்தாத வரைக்கும் நீங்கள் எந்த அடிப்படையிலையும் இல்லை அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்.
ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து மற்றவங்கள நீங்கள் வந்து இஸ்லாம் படி வாங்க, இஸ்லாம் படி செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி இந்த ஆயத்தை நம்ம பேசலாம். 5வது அத்தியாயம் 68வது வசனம், நீங்கள் வந்து உங்கள் வேதங்களில் இருக்கிறதையே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணாத வரைக்கும் நீங்கள் எந்த அடிப்படையிலையும் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கே அது உணர்த்தும். ஸோ ஆனால் இந்த வேதமானது, இந்த குரானுடைய வேதம் அண்ட் முக்கியமாக இந்த ஒரு வசனம்ங்கிறது அவங்களில் பெரும்பாலானவங்க கிட்ட வரம்பு மீறலையும் நிராகரிப்பையும் தான் இன்னும் அதிகப்படுத்துச்சு. ஆனாலும் இந்த நிராகரிப்போரோட நிலையை குறித்து நீங்கள் கொஞ்சம் கூட வருந்தாதீங்க, பயப்படாதீங்க. சரி, எவ்வளோ அருமையான விஷயங்களை இறைவன் பேசுகிறான் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வஸ்ஸாபிஊன வன்னசாரா மன் ஆமன பில்லாஹி வல்யௌமில் ஆகிரி வ அமீல சாலிஹன் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். இங்கு யாருக்கும் எதிலும் ஏகபோக உரிமை கிடையாது என்பதனை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இங்கே யாருக்குமே எதுலையுமே எந்த விஷயத்துக்காகவும் எந்த உரிமையும் கிடையாது. முஸ்லிம், யூதர், சாபிகள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ஆகியோரில் யார் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். டைரக்ட் விஷயம். அப்போ இன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், சொல்லித்தரப்படாமல் இருக்கலாம், இல்லை அதனுடைய அறியாமையாக கூட இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ப்ரொமோட் பண்ணுறது நபியை வந்து ஒரு மதகுருன்னு தானே ப்ரொமோட் பண்ணுறோம். நபி வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கார்ல் மார்க்ஸு, இன்னும் இந்த டெமோக்ரஸியை யாரோ கொண்டு வந்தாங்களே, அந்த சேகுவாரா, இவங்களெல்லாம் கூட பெருசாக பேசுகிற நம்ம இன்னும் அதை விடுங்க, அவ்வளோ தூரத்தை விடுங்க, பழனி பாபா அப்படி இன்னும் இந்த மாதிரி அரசியல் விஷயங்களில் ஆக்ரோஷமாக இருந்தவங்கள பேசக்கூடிய நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த இவங்கெல்லாம் வந்து பேச தான் செஞ்சாங்க, மாற்றத்தை கொண்டு வரல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றத்தையே கொண்டு வந்த ஒரு அரசியல் தலைவரை நம்ம வந்து ஒரு மத போதகராக காமிச்சதன் விளைவு அவங்களுக்கு யாருக்குமே நபியை பற்றி தெரியலை. ஸோ அவங்களுக்கு நபியை பற்றி தான் தெரியலைன்னாலும் நம்மளை படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கான். நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுட்டோம். நம்ம வாழ்நாள் முழுக்க மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சுட்டு நம்மளும் நல்லா இருந்துட்டு மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த வகையான அச்சமும் இல்லை, அவங்க துயரப்படவும் மாட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து முஸ்லீம்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நம்ம எண்ண முடியுமா? எல்லாம் எடுத்தோன்னே சொல்லிட்டான், யாருமே இங்கே எந்த உரிமையும் எடுத்துக்காதீங்க. யாராக இருந்தாலும் இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கொண்டு நீங்கள் நற்செயல்கள் புரிகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு துயரம் இல்லை அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இறைவன் பேசிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.